அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இது பயிற்சிக்கான இதுவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ஏன் இவர் இந்த லெவல் கொடுக்குறாரு அப்படிங்கிறது நீங்கள் சிந்திங்க. ஒரு தொழில் ஒரு வேலை செய்யணும்னா எதுக்காக அந்த வேலையை நம்ம செய்கிறோம், அப்போ அது என்ன காரணம், அது எதுக்காக இந்த காரணங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் இல்லையா? யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பவே கூடாது, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் எதையுமே சொல்ல முடியும். பங்குச்சந்தைக்கு மட்டும் யாராச்சும் சொல்கிறாங்கன்னு அப்படியே பணத்தை போட்டு உடனே ட்ரேட் பண்ணுறது, படிக்கிறதே கிடையாது, தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒருத்தர்கிட்ட கிளாஸுக்கு போய் தான் கற்றுக்கணும்னு அவசியம்லாம் கிடையவே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஒவ்வொன்றா உட்காந்து மார்க்கெட்னா என்ன அப்படின்னு எல்லாமே இப்போதான் உங்களுக்கு இப்போ நாங்கள் 12 வருஷம் முன்னாடி படிக்கும்போது தான் எந்த இதுவும் அவ்வளோவா இவ்வளோ யூடியூப் இதெல்லாம் அவ்வளோ கிடையாது. இப்போ அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு அவைலபிலிட்டி எல்லாமே இன்டர்நெட் இதில் இருக்குது, சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ நீங்களே படிக்கலாம். அப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னங்க கிட்டத்தட்ட காலேஜ் வரைக்கும் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மேல் படிப்பும் படிக்கும். அப்போது அதுக்கு எவ்வளோ காலங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 10 to 15 இயர்ஸ் படிப்பு, எஜுகேஷன் சம்மந்தமாகவே படிக்கிறோம். அது படித்ததுனால தான் எழுதுகிறோம். அதை வச்சு ஒன்றும் இதெல்லாம் எழுதுகிறோம், ஒன்றும் புரிந்து கொள்கிறோம். அப்போ இதே போலதான் பங்குச்சந்தையும் படித்தால், அதுக்கு டைமை கொடுத்து அவ்வளோ நாள் படித்தீங்கன்னா ஈஸியாக உங்களாலேயே முடியும். யாருடைய தயவு தேவையே கிடையாது. ஒருத்தர்கிட்ட போய் கிளாஸ் கொடுக்குது, அதுக்கு ஒரு இதுவாக எடுத்து நீங்கள் ஓனாக எப்படி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு இதுக்குள்ள போயிடலாம், லெவல்ஸ்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் செப்டம்பர் 15th ஸ்டார்ட் ஆகுது. இண்டெக்ஸ்க்கு இன்ட்ராடே ஒன்லி. இந்த கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸு சட்டன் ரூல் இருக்குங்க. அது ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாரையும் கிளாஸில் அலோவ் பண்ணுறது கிடையாது, உங்களுக்கு தெரியும். ரூல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நிஃப்டி இதை பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ்பைரியில் என்ன, எல்லாரும் நம்ம ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் எல்லாரும் 0 to 0 கால் பண்ணுறேன்னு வைங்க, கரெக்டா? 0 to 0 நான் அதை சொல்லி கொடுக்கறதோட சரி, நான் பயன்படுத்துறதில்ல. ஏன் அப்படின்னா அதுல 0ன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்காகவே தான். ஒரு தொழில் பண்றவங்க ஒரு முதலீடு 0 ஆகணும் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு தொழில் பண்ணுவாங்களா? அப்போ அது நான் செய்யறதில்ல. மற்றபடி ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஆர்வத்தில் அதை கேட்குறீங்க. நான் டாபிக் இதில் போடும்போது கூட அதை பற்றி போட்டிருக்கவே மாட்டேன். கிளாஸ் இது பண்ணுவோம் 0 to 0 கால், அதெல்லாம் ஏன் அதெல்லாம் எதுக்கு என்ன அப்படின்னா கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருவாங்க. இதில் நான் போட்டிருக்க மாட்டேன். புரிதுங்களா? நமக்கு தேவையானதுனோ அதை நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம நிஃப்டி 25,300 புட்டு 86 ரூபாய்க்கு கீழே இருந்தா, இந்த விலைக்கு கீழே இருந்தா நிஃப்டி அப்சைடு செல்லும், நிஃப்டி அப்சைடு ஏறும். அது இது 86 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைடு செல்லும். அப்போ இந்த புள்ளி வரும்பொழுது மட்டும்தான் யூடியூப் பார்க்குறவங்க இந்த இடத்துல வரும்போது உங்க டிசிஷன், எனி டைரக்ஷன், எந்த டைரக்ஷன் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலதான் இருக்கா இல்ல இதுக்கு கீழே தான் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அதுதான் மேக்ஸ். ட்ராப் பண்ணுவாங்க நம்மள, ஃபால்ஸா சும்மா கீழே நிக்க வச்சு ஒரே கண்டையில தூக்கிடுவாங்க கீழே இருந்து மேல. அப்படியே இல்லை, மேலேயே இருந்து ஒரே கண்டல் பெருசா கீழே விட்டு இறக்கிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் அதை நீங்க பாப்பீங்க. இதுதான் ட்ராப். ஏன்னா மேக்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் வரணும், ஸ்ட்ராட்டஜிங்கிறதா மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு சொல்லுவாங்க இல்லையா, இப்ப பருவநிலை, இந்த காலங்கள் குளிர்காலம், இது சம்மர், வெயில் காலம் அப்படின்ற ஒவ்வொரு கால பருவநிலையே மாறுது. அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறிடும். ஆனா மேக்ஸுங்கிறது என்னைக்குமே மாறாது. நான் எடுத்து 86ன்னா இன்னைக்கு உங்களுக்கு 86 தான் வேல்யூ, கரெக்டா? 1ன்னா 1 தான், உங்களுக்கும் 1 தான். 10ன்னா 10 தான், எல்லாருக்கும் 10 தான், கரெக்டா? அதுதான் மேக்ஸ். அப்போ பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ் அடிப்படையில் இயங்கக்கூடியது. ஓகேங்களா? சரி, இப்போ இது 86 ரூபாய்க்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன, நிஃப்டி இறங்க போகுது. அப்போ நீங்க ஒரு புட்டை வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ புட்டை வாங்கணும் அப்படின்னா அந்த புட்டு என்ன விலையில வாங்கணும், அந்த ஸ்ட்ரைக் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும், மினிமம் என்ன போகும், மேக்சிமம் எங்க போனா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இருக்கு. ரிவர்சல்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல, இங்கிருந்து மேல போனாலும் ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகும், இங்கிருந்து கீழே வந்தாலும் ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகும். இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்தாலும் ரிவர்சல் ஆகும், இங்க மேல போனாலும் ரிவர்சல் ஆகும். அப்போ ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம உட்காந்து ஓகே இவ்வளோ ஏறிச்சு அப்படி ஒரே இது பக்கமா பிடிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. சட்டன் ரூல் எல்லாத்துக்குமே இருக்கும். அதன்படி தான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். அதனால புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணலாம்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.